வெல்கம் டு தேசு பொட்டிக். பஃப் ஹேண்டு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க, கட்டிங்கும் ஸ்டிச்சிங்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான வீடியோ பார்க்கலாம். கை வந்து நார்மலாக நம்ம மடிக்கிற மாதிரி மடித்தோம்னா ஃப்ளீட் வைக்கிறதுக்கு பத்தாது. அதனால் துணி எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். கை வந்து இப்படி நீட்ட வாக்கில் மடிச்சுக்கணும். அளவு ப்ளவுஸ் வச்சு கை பார்த்துக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு, கீழேயும் தையலுக்கு 2 விட்டுட்டு, எக்ஸ்ட்ரா நான் டபுள் மடிப்பு மடிக்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் பீஸ் எக்ஸ்ட்ரா விடணும். நம்ம கஸ்டமர் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லென்த்து கட் பண்ணிக்கணும். நார்மல் கை கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ நம்ம பஃப் ஸ்லீவ் வைக்கும்போது இந்த மாதிரி வைக்காமல் எக்ஸ்ட்ரா வந்து சென்டரில் பஃப் வைக்கிறதுக்கு மட்டும் 5 to 6 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். நான் 6 இன்ச்சு வைக்கிறேன். பஃப் கம்மியாக கேட்குறவங்களுக்கு 5 வைக்கலாம். இதுக்கு நான் வந்து 6 வைக்கிறேன். இந்த கை நீளம் வந்து 8 இன்ச் இருக்குது. ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம 8 இன்ச் எடுத்துக்கணும். இதிலேருந்து 3.5 இன்ச்சு கைக்கு வந்து ஷேப் வெட்டிக்கணும். இந்த 3.5ங்கிறது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். கை நீளம் வந்து 6, 5 ரொம்ப ஷார்ட்டாக வரும்போது மட்டும் 2.25, 3 வைக்கணும். மீதி 8க்கு மேலே போகிற எல்லா கைக்குமே 3.5 இன்ச்சு ஷேப் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு கீழே மடிச்சடிக்க வேண்டாம், எங்களுக்கு பைப்பிங் வச்சுருங்கன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 1.5 இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்குன்னு விட்டுருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணுற அளவு கரெக்டானு செக் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு டைம் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இன்னும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1 இன்ச்சு கூட நம்ம தள்ளி கட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்குங்க அளவு ப்ளவுஸ் வச்சு. ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன். தையலோடு சேர்த்து அளந்து பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த அளவு வருது, நம்மளுக்கு ஃப்ளீட்ஸுக்கு போதுமானது. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோட நீளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கனால 1 இன்ச்சு நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ளீட் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழ் பக்கத்துலேருந்து வைக்கணும். வைக்கும்போது ஒரு 2.5 to 3 இன்ச்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கையோட அளவு கீழே வந்து அதிகமான அளவு இருந்துச்சுன்னா நம்ம அளவு ப்ளவுஸுக்கு தகுந்த அளவுக்கு ஃப்ளீட் வைக்கணும். இப்போ ஒரு அப்ராக்சிமேட்லியாக தான் வைக்கிறோம். ஃப்ளீட் வச்சு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைன்னா எக்ஸ்ட்ரா 2 சுருக்கம் வச்சுக்கலாம், இல்லைன்னா கூட சுருக்கத்தை நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸோட கை அளவு வச்சு பார்க்காம தான் இப்போ வைக்கிறோம். நீங்கள் கரெக்டாக தையலுக்கு விட்டுட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணி ஃப்ளீட் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈவனாக வரணுன்னா ஒரு பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு கூட கரெக்டாக ஒரே அளவாக வச்சுட்டு வரலாம். இப்போ மேல் பக்கம் ஃப்ளீட் வைக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் திருப்பி வைக்கணும். ஏற்கனவே வச்ச ஃப்ளீட்டுக்கு ஆப்போசிட் சைடு இப்போ மேலே வைக்கிறோம். மேலே வைக்கும்போது கரெக்டாக நம்ம 12 இன்ச்சஸ்க்கு வைக்கணும். ஏற்கனவே நம்ம கட் பண்ணியிருந்துக்கோம், ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கோம், அது வரைக்கும் மட்டும் ஃப்ளீட் வச்சாச்சு.
இது நார்மல் ப்ளவுஸுக்கு ஆப்போசிட் கலரில் சாரியோட கலர் க்ரீன் கலரு. அதுக்கு தகுந்த மாதிரி பைப்பிங் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்படி ரெட்டையாக மடித்து பைப்பிங் வச்சா நீட்டாக வரும். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க ஒரு ஒரு கிராஸ் பீஸ் வந்து 1.25 இன்ச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா தைக்க தெரிஞ்சவங்க 1 இன்ச் கட் பண்ணால் போதும். இது கொஞ்சம் பட்டையாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் 1/4 இன்ச்சு மடித்து தையல் ஓட்டிக்கலாம். இப்போ அந்த கிராஸ் பீஸை ப்ளவுஸோட அடிப்பக்கத்தில் வச்சு தைக்கிறோம். லைனிங் கிளாத்து இருக்க ப்ளவுஸுக்கு இந்த மெத்தட் வராது. இது நார்மல் ப்ளவுஸு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சன்னமாக த்ரெட் பைப்பிங் மாதிரி வேணுனாலும் வச்சுக்கலாம். இவங்க கைக்கு கொஞ்சம் பட்டையாக கேட்டிருக்காங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம தைக்க போகிறோம். எவ்வளோ வேணாலும் சன்னமாக இதை தைக்கலாம். நம்ம கை வந்து உள்ளே நல்லா அழுத்தம் கொடுத்து உள்பக்கமாக கிளாத்து தள்ளினோம்னா சன்னமாக வரும். கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு தைக்கும் போது கொஞ்சம் பட்டையாக வரும். கழுத்துக்கு சன்னமாகவும் கைக்கு கொஞ்சம் பட்டையாகவும் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வச்சு தான் தைக்கிறோம் இப்போ. அவ்வளோதான். இப்போ அளவு ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கரெக்டாக இருந்தால் அப்படியே வச்சு ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்குக்கு கொஞ்சம் சன்ன பைப்பிங் வச்சுருக்கோம். வீடியோவை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.